தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. தமிழ்நாடு என்பது இலங்கையில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளி மக்களான எங்களது, இலங்கை பிரஜையான எங்களது தந்தையர் நாடு. அந்த நாட்டில் இப்பொழுது நடந்த ஜனநாயக திருவிழாவிலே இன்று ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்களது கட்சி, தமிழக வெற்றி கழகம் கட்சி வெற்றியிட்டிருக்கிறது. அதுக்கான மகிழ்ச்சியை நாங்கள் தமிழ் போக்குவரத்து கூட்டணி, அதே வேளையிலே இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்திய வம்சாவளி மலைய மக்களின் பிரதான கட்சி என்ற முறையிலே நான் தலைவனிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகிய கௌரவ விஜய் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். வளமையாகவே மக்கள் அரசியலையும் சினிமாவையும் என்னைக்கும் வேறன்னு பார்த்ததில்லை. இவ்வளோ காலம் அவர் ஒரு நடிகராக பார்த்த மக்கள் இன்னைக்கு அவரை ஒரு தலைவனாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரசிகர்கள் ஒரு மனிதனை உயர்த்தலாம், ஆனால் மக்கள் வாக்கு மட்டும்தான் அந்த உயர்வை ஒரு தலைமைத்துவமாக மாற்ற முடியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு வரலாறு எழுதப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை அல்லது நாளை மறுநாள் முதலமைச்சராக சத்தியப்பிரமாணம் எடுக்க இருக்கின்ற பிரபல சினிமா நட்சத்திரமாக எங்களுக்கெல்லாம் அறிமுகமான ஜோசப் விஜய் என்று தன்னை எந்த தயக்கமும் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவராகவே அடையாளப்படுத்துவதற்கு, அதுவரையும் தான் தளபதி விஜய் என்று ரசிகர்கள் மத்தியில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தன்னுடைய பெயரை வேண்டுமென்றே ஜோசப் விஜய் என்று சொன்னதன் மூலம் தான் சார்ந்திருக்கின்ற சமயத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒரு பெயரை தயங்காமல் குறித்து பேசி இன்று முழு தமிழகத்திலும் அதிகூடிய ஆசனங்களை வென்ற ஒரு கட்சியாக வெறும் 2 வருஷங்களுக்குள்ளாக மிகப்பெரிய இமாலய சாதனையை புரிந்திருக்கின்ற தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய கட்சியின் சார்பில் நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சமர்ப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு மாநிலத்திலே நடைபெற்ற தேர்தலிலே முதல்வராக தெரிவாகி இருக்கின்ற திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எனது சார்பிலும் அது அரசாங்கத்தின் சார்பிலும் அது மக்கள் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எமது இந்தியா எமது அயல் நாடாகவும் தமிழ்நாடு எமது அயல் மாநிலமாகவும் இருந்து எங்களுடன் நல்ல உறவை பேணி குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கு தகுந்த உதவிகளை தகுந்த நேரத்தில் செய்து வந்த அந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு எமது உறவுகளை நாங்கள் பேணி பாதுகாத்து தொடர்ந்தும் இந்த நல்ல உறவை பயன்படுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக இருக்கின்ற சில பிரச்சனைகளை நாங்கள் பேசி தீர்த்து எமக்கு ஒரு சாதகமான நிலைமையை அந்த அரசாங்கத்துடன் பேணுவோம்.